டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் பாஜகவை சேர்ந்த திரு எஸ்பி மூர்த்தியார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இன்னும் 4 மாதம் தேர்தல் வர இருக்கு. என்டிஏ எப்படிலாம் கூட்டணி விவகாரத்தில் அணுகிட்டு இருக்கீங்க? முதல்ல தமிழ்நாட்டை எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போது நல்ல ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பல தடவை ஆட்சியில் இருந்த அதிமுக கூட்டணியோடு நாங்களுடைய இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை கூட்டணி அமைத்து சந்திப்பதற்கு எங்களுக்கு அத்தனை ஆலோசனைகளையும் அத்தனை வழிகாட்டு முறைகளையும் எங்களுக்கு மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கூட்டணி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அதிமுக தவிர வேற யாரும் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியல சார். சரி, இன்னும் 4 மாதங்கள் இருக்குது. கண்டிப்பாக 4 மாதம் இருக்குது. அதில் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. அரசியல் எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்துலையும் மாறலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 மாதம் எல்லாரும் பார்ப்பாங்க சார். எல்லாருக்குமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெட்டரா அது பெட்டரா, எல்லாருமே ஒரு அதிகாரத்துக்கு வரணும், அவங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கக்கூடியது. அதனால் நிறுத்தி நிதானமாக வரக்கூடிய அடுத்த மற்ற இயக்கங்களை பொறுத்தளவில் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், மற்ற வரக்கூடிய மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுகவாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்னும் மற்ற சின்ன கட்சிகள் நிறையா இருக்கிறாங்க. இந்த கட்சிகள்லாம் அதாவது இருக்கக்கூடிய கூட்டணிகள் எப்படி போயிட்டுருக்கு, எது போயிட்டுருக்கு, எதுக்கு எனக்கு ஜாதகம், எது நமக்கு பாதகம் அப்படிங்கிறத பார்க்குறது அவங்களுடைய ஒரு தார்மீக உரிமை, அவங்களோட தார்மீக உரிமை. இதில் மறுக்க முடியாது. அதை அவங்கள போய் நம்ம கம்பல் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற அடிப்படையில் எங்களுக்கு இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவில் மெகா கூட்டணி அமைச்சு இன்றைக்கி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கிற எஸ்ஐஆர் ஒர்க்கெல்லாம் ரொம்ப கடுமையாக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு டப்பு கொடுக்குற அளவில் எல்லா பூத்துகளையுமே இன்னைக்கு நாங்கள் கிளை அளவில் பிஎல்ஏ போட்டிருக்கோம், பூத்து லெவலில் ஆட்கள் போட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒர்க்குன்னு தான் சொல்ல முடியும். அதை எதிர்கொள்றதுக்கு இன்னைக்கு கூட எங்களுடைய தலைவர் மாநில துணைய நயினார் நாகேந்திரன் அவர்கள், மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாளே கூட தேர்தல் நடந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம். நிர்வாகிகள் அந்த அளவுக்கு எங்களை அந்த அளவுக்கு நாங்கள் வேலை செய்து இன்னைக்கு களப்பணி ஆற்றி முழுமையாக ஒரு மன நிறைவோடு என்று இது தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் களப்பணிகள் ஆற்றுவதற்கு ரொம்ப நாங்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம். சார், நாளைக்கே தேர்தல் நடந்தால் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு அளவுகள் வச்சிருக்கீங்க. ஆனால் நாளைக்கே தேர்தல் நடந்துச்சுன்னா திமுக தான் வெற்றி பெற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்றீங்க எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கோன்னு. இப்போ கூட நீங்கள் எங்கே அந்த யாட்ஸ்டிக் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி. அப்படின்னா திமுக பலமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. கூட்டணி விவகாரத்துலேயும் கூட்டணியை அவங்க வெற்றி கூட்டணி 2017 ஒரே மாதிரி வச்சுட்டு வராங்க. நம்ம இன்னும் கூட்டணி கூட ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணல. எந்த நம்பிக்கையில் 2026 வெற்றி பெறும்னு சொல்றீங்க? அதாவது சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கூட்டணி சார், எங்களுடைய கூட்டணி கட்சிகள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டணி வேறு, கொள்கை வேறு. இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்க கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கொள்கைகள் வேற இருந்திருக்கலாம், கூட்டணிகள் மாறி மாறி வந்திருக்கலாம், அது வேற சப்ஜெக்ட். ஆனால் இன்னைக்கு திமுக நீங்கள் சொல்கிறீங்க எங்களுடைய கூட்டணி இன்னும் முழுமை அடையவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவங்க இருக்கிற இப்போ அவங்க இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கொள்கையவே மாற்றிட்டாங்க சார். கொள்கையவே மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட திமுக என்ன சொல்லுதோ அதுக்கு ஆமாசாமி போடுறது தான் இருக்கக்கூடாது. நீ கூட்டணியில் இருக்காங்க, அது மதிமுகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஏதாவது எந்த இடத்துலையாவது இப்போ நடைமுறையில் சமீபத்தில் உங்களுக்கு எங்கனையாவது ஒரு திமுகவை எதிர்த்து இந்த செயல்பாடுகள் சரியில்லை, இது மக்கள் விரோதமாக இருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணி கட்சி எதுவுமே கிடையாது சார். குறிப்பிட்ட எத்தனை பண்ணிருக்காங்க? மது ஒழிப்புக்கு ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. இந்த சாம்சங் ஊழியர்கள் போராட்டம்னா கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல நிக்குது, தூய்மை பணியாளர்கள்னா எல்லாருமே போய் நிக்கிறாங்க. அப்படின்னும் போது எங்க கொள்கையை விட்டு கொடுத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் நீங்க அருமையான கொள்கை சார், நீங்க சொல்றீங்க, ரொம்ப சூப்பரா கேட்டீங்க. அதைத்தான் நானும் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். மது ஒழிப்புக்கு இன்னைக்கு நேற்று கூட போய் மது ஒழிப்பு நடைபயணத்திற்கு மதிமுக பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய வைகோ அவர் போய் யார் அழைச்சிருக்காங்க? மதுபானம் அரசு மதுக்கடையில் நடத்தக்கூடிய திமுக இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போய் அழைச்சிருக்காங்க. ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் மது ஆலையை நடத்துறாங்க. மதுக்கடை நடத்துறது அரசாங்கம் நடத்துது. இவர் போய் மது ஒழிப்புக்கு என்ன சொல்றாரு, நீங்க எங்களுக்கு நடைபயணத்துக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்காரு. ஓகே, நடைபயணத்துக்கு போயிடுறாரு சார்.
நடைபயணத்தை முடிச்சிடறாரு. இவர் யார்கிட்ட போய் பலடி வந்து பெட்டிஷன் கொடுப்பாரு? யார்கிட்ட கொடுப்பாங்க? மது ஒழிக்கிறதுக்கு இவர் யாருக்கு போய் அறிவுறுத்துவாரு? யாருக்கான இதை கொடுப்பாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். எப்படி கொடுப்பாங்க? அதாவது எப்படி சார்? அதே அரசுக்கு தானே கொடுக்கணும். அதை முதல்ல நீங்க கொடுக்க வேண்டியதானே? இதனை கண் துடைப்பா? மக்கள் முட்டாளா சார்? அரசாங்க ஆலையை நடத்துறது நீங்க, மது கடையை நடத்துறது நீங்க, அப்ளிகேஷன் கடையை மூடுங்கிற மாதிரி கொடுக்கறது உங்களை ஆதரவு கொடுங்க. நாங்க மது ஒழிப்பு நடைபெற நடத்துறோம், மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம். யாரு? நம்ம விசிக திருமாவளவன் சொன்னாரு. என்ன சொன்னாரு சார்? மது ஒழிப்பு மாநாட்டுக்கு யாரை கூப்பிடுறாங்க? சீஃப் கெஸ்ட் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் கூப்பிடுறாங்க. இது என்ன விதம் சார்? இது மக்கள் மடையர்களா இல்ல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை நம்ம அப்படி சொல்றதா இல்ல முதலமைச்சரை அப்படி சொல்றதா? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இது இப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எங்க சார் கூட்டணி மாறுபடுது? எந்த இடத்துல கண்டிக்கிறாங்க? கண்டிக்கிறதா இருந்தா இவங்க முறைப்படி ஆளுங்கட்சியை போய் அணுகாம, நீ ரோட்டுக்கு வந்து மக்களுக்கு இது நல்லது, இதனால இத்தனை பேர் விதவி ஆயிட்டாங்க, இந்த பிராந்தி கடையினால, இந்த ஒயின் ஷாப்னால இன்னைக்கு இந்த மாதிரி இத்தனை இளம் பெண்கள் கைம்பெண்களாகி இன்னைக்கு ரோட்ல நிற்கிறாங்க, குழந்தைகள் வளர்க்க முடியாம இருக்காங்க, இன்றைக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட்கள், உயிர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் எத்தனை பேர் இந்த தண்ணி இந்த போதையினால பாதிக்கப்படுறாங்க சார். இதெல்லாம் இவங்களுக்கு தனியா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியாதா? இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். இவங்க மது ஒழிப்புக்கு கூட அவங்கள தான் கூப்பிடுவாங்க. இல்ல ஏதாவது மதம் சார்ந்தா கூட அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இவங்க வந்து செய்வாங்க. இதுதான் சார் உண்மை. இன்னைக்கு மதம் திருப்பணுன்ற விஷயத்தை எடுத்துங்க. இந்த மதம் சார்ந்த விஷயத்துல சார் அவங்க வந்து பிஜேபி போட்ட ஆர்டர் வந்து நிறைவேற்ற சொல்லி நாங்கெல்லாம் சொல்லல சார். எங்க பிஜேபி பொறுத்தளவுல என்ன சொல்றாங்க சார்? கோர்ட்டு, ஒரு ஹைகோர்ட் சொல்றக்கூடிய ஆர்டரை நீங்க நிறைவேற்றுன்னு சொன்னா இதை கூட அவங்க பண்ண மாட்டேங்காங்க சார். சார் நீதிபதியை உள்நோக்கம் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தா தமிழ்நாடு அரசு செய்யணுமான்னு கேக்குறாங்க சார். ஒரு நீதிபதியுடைய தீர்ப்பை இப்படி எப்படி சார் விமர்சிக்க முடியும்? இல்ல அது நிறைய சார் நேரடியாக திருப்பரங்குன்ற மலைக்கு ஆண்டாண்டு காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நேரடியாக போய் அதை விசிட் செய்து நேரடியாக பார்வையிட்டு அது வந்து சார் இது சொல்றாங்க, கனிமொழி மேடம் சொல்றாங்க, திமுகனுடைய எம்பி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவ்வளவு பெரிய மலைக்கு மேல சர்வே கல் இருக்கான் சார், அவ்வளவு பெரிய மலைக்கு மேல போய் எப்படி சார் கல் ஊன்றாங்க, அதுக்கப்புறம் பாதை எங்க சார் போகுது? மேல எங்க போகுது சார்? சர்வே கல் நடமாடுற இடம், நார்மலான இடம், மலை ஓகே, அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு இடம் தான். அங்க போய் என்னோட அந்த அடையாளம் இன்னைக்கு சார் மாத்திட்டாங்க சார். நேற்று 2 நாள் ட்ரெண்டிங், அது சமணர் காலத்தை தூணுட்டாங்க சார். இவங்க வார்த்தைக்கு வார்த்தை மாறிக்கிட்டே இருப்பாங்க சார், பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுதான் திமுக சார். உள்ளூர் இஸ்லாமியர்களை ஆதரிக்கல சார். நேற்று ஒரு இஸ்லாமியருடைய அமைப்பு சொல்றாங்க, இந்த பிரச்சனை எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு போறீங்க? எதுக்கு கொண்டு போறீங்க? நாங்க ஒண்ணுமே சொல்லலையேங்க. உள்ளூர் சார், வெளியில இருக்கிற இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய சில கட்சி தலைவர்கள், இந்து விரோத தலைவர்கள், இந்த விரோத அந்த திமுக அரசு, இவங்க தான் சார் தூண்டி விட்டு சார் இதுக்கு முன்னாடி ஆர்டர் போடுற வரைக்கும் இவங்க எங்க சார் போனாங்க? இல்ல இந்த திமுக இஸ்லாமியர்கள் தான் திருப்பரங்குன்ற இஷ்யூ பேசுறீங்க. ஒருவேளை அதுல பேசினா கூட நீங்க தமிழ்நாடு மாநில தலைவர் நயினாயன் சொல்றாரு அயோத்தி மாதிரி தமிழ்நாட்டை மாத்திரும், அதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னும் போது நீங்க இன்னைக்கு போய் விளக்கேத்துவீங்க, அடுத்த நாள் பக்கத்துல தர்கா இருக்கு, அங்க வந்து கோழி ஆடெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அடுத்து அந்த தர்காவை போய் இடிக்க போறீங்க. இது ஒரு நீண்ட கால செயல் திட்டம், இது நீங்க இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். இது வரைக்கும் அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒரு அனுமானம் இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு நவாஸ்கனி எம்பி, ராமநாதபுரம் எம்பி சார், அவர் வந்து ஒரு மலையில போய் ஒரு எதை செய்யக்கூடாத தீண்டத்தகாத ஒரு செயலை போய் செய்யறாரு சார். அவர் தாங்க, அவங்க தான் சார் வம்புக்கு இழுக்க வர்றாங்க. நாங்க எதுக்குமே ஒரு நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் சார் ஒண்ணு இல்ல சார். இந்த விஷயத்தை நீட்டா இவங்களை வந்து ஓகே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா, தீபம் ஏத்திட்டு 10 பேர் கொண்டு ஒரு குழு அமைப்பி போலீஸ் பாதுகாப்பு போட்டு நீங்க விளக்கு ஏத்திட்டு நீங்க வெளியே போங்கன்னா முடிச்சுட்டு வந்திருப்பாங்க சார். இந்த இஷ்யூ இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து அப்படியே தூண்டி விட்டு இஸ்லாமியர்களையே ஒரு தப்பா யோசிக்க வச்சு உங்களுக்கான அரசாக நாங்க இருக்கிறோம் சொல்லி அவங்ககிட்ட காமிக்கிறதுக்காக, அவங்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக இன்றைக்கு வந்து இவங்க இந்த வேலையை பாக்குறாங்க சார். இதுவரைக்கும் அப்படி நடக்கலையா சார்? இதுவரைக்கும் எத்தனை அசம்பாவிதம் நடந்திருக்கு மலையில? முதல் முறையா நடந்தது. நீங்க தீபம் ஏத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொல்லுவீங்கன்னா, எதுல தர்கா இருக்கு அங்க ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க, புனிதம் கெட்டு போயிடும், எப்படி இது வந்து நல்லா இருக்கான்னு கேட்பீங்க, அங்க அப்படியே நிப்பாட்டுவீங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிட்டு தர்கா இடிச்சிடுவீங்க. அதெல்லாம் நடந்துச்சு பாபர் மசூதியில. அதாவது சார் 100 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக இருந்த நடைமுறையை நாங்க எதையுமே மாத்த நினைக்கல சார், அவங்க மாத்த நினைக்கிறாங்க. இதுதான் இது ஒரு முக்கியமான இந்த கண்டென்ட்டே அதான் சார். நாங்க எந்தவித தவறுக்கும் நாங்க போகவே இல்லை. இதைத்தான் உள்ளூர் இஸ்லாமியர்களும் அந்த தர்காவில் போய் வழிபடக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் போய் வழிபடக்கூடிய இஸ்லாமியர்களும் அதைத்தான் சொல்றாங்க.
இன்னைக்கு முதற்கொண்டு இந்த பிரச்சனை ஏன் அரசாங்கம் உருவாக்குதுன்னு தான் சார் அவங்க கேட்குறாங்க. நாங்க திமுக அரசு இது வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? உள்ளூர் வாசிகளை அணுகி அவங்க எத்தனை பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, யார் யார் போட்டிருக்காங்க, அவங்க எதுவும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களாங்கிறது நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க உள்ளூருடைய இஸ்லாமிய அமைப்பு. இது ஏன் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் எங்களுக்கும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உள்ளூர்ல இருக்கிற இந்துக்களே கூட நீங்க வந்து எதுக்கு இதெல்லாம் இஷ்யூ ஆக்குறீங்க, நாங்க இங்க மத நிலையத்தோடு நல்லா தான் இருக்கோம், அங்க தீபம் ஏத்தலாம் யார் கேட்கறா அப்படின்னு கேட்கறேன் சார். ஆமா உண்மைதான் சார். சார் இன்னைக்கு ஆர்டர் போட்டு இவங்க சரின்னு சொல்லி போயிருந்தா இவங்க எல்லாம் ஏன் சார் அங்க போறாங்க? போயிருப்பாங்களா சார்? சார் இன்னைக்கு ஒண்ணுனா வருவாங்களா சார்? சார் உங்களுக்கு ஒண்ணுனா அடுத்தது பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட் அண்ணா வருவாரு, தம்பி வருவாங்க, அப்பா வருவாங்க, அம்மா வருவாங்க, அப்படி வருவாங்க சார். பாதிப்படையும் பொழுது ஆதரவு குரல் நீட்டுறதுக்கு அடுத்தவங்க வருவாங்க சார். உள்ள இருக்கிறவங்க அந்த அமைப்பை சார்ந்தவங்க, அந்த இந்து அமைப்பை சார்ந்தவங்க வரதானே சார் செய்வாங்க. ஏன் அவங்க வரமாட்டாங்களா சார்? மாற்று மதத்துக்கு நடந்தால் அவங்க வரமாட்டாங்களா? நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? வருவாங்கல்ல. அப்ப அதுல எங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு சார். இன்னைக்கு 75-80% விழுக்காடு இருக்கக்கூடிய எங்களுடைய சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது குரல் கூட கொடுக்க கூடாது சார். நாங்க நேரடியா போய் வீம்பு பண்ணுவோம் சார். நாங்க வந்து நேரடியாக போய் எந்தவித விதண்டாவாதமும் பண்ண கிடையாது. கோர்ட்ல முறையா போய் ஆர்டர் போட்டு பெட்டிஷன் போட்டு சார் கோர்ட்டுடைய தீர்ப்பை வணங்கி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி நாங்க போய் விலக்கேற்ற போறோம் சார். எங்க இஷ்டத்துக்கு தடாலடியாக எந்த அமைப்பும் உள்ள போக கிடையாது. அப்படி போனா தான் பிரச்சனை. நீங்க சொல்றதை நாங்க கேட்டுக்கிறோம் சார். தப்பான போறோம்னு சொல்லி நாங்க ஒத்துக்கிறோமே. அப்படி இல்லையே சார். அப்படி யாருமே பண்ண கிடையாது. அப்படி ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம அப்படியே மறுபடியும் தமிழ்நாடு அரசியலுக்கு உள்ள வருவோம். டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா நான் வந்து கூட்டணிக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்படி கூட்டணி கொண்டு வர போறீங்க சார்? அது நீ சொல்ல நல்ல ஒரு இதுதான். ஏற்கனவே ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுலாம் ஒரு 4-5 மாதங்களாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலுமே டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு அம்மா காலத்து அரசியல்வாதி. ஆமாம், அதனால் அவருக்குரிய மரியாதைக்குரிய அவருடைய இயக்கம் எங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவாருங்கிற நாங்கள் வந்து எதையுமே நாங்கள் ஏற்கனவே சொன்ன முதல் முறையாக அதுதான் சொன்னேன். கூட்டணி என்பது எதையும் நாங்கள் யாருக்குமே நாங்கள் ப்ரெஷர் கொடுக்க முடியாது. அவங்க வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எது சரியாக இருக்கும், இன்றைய காலகட்டங்கள் எது தமிழ்நாட்டுக்கு நல்லது, எது அடுத்து எந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் தான் சார். அவங்களை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாதான் அவங்களுக்கான இடம் போயிடும் அப்படின்னும் போது அவரே வந்து இபிஎஸ் டோக்கன் தான் ஜெயிப்ப நினைப்பாரு. இல்லை சார், அவங்கள பரிசீலனைகள் தான் இருக்காங்க. கண்டிப்பாக எடப்பாடியார் வந்து நம்ம வந்து எந்த காலத்து, ஏன்னா ஆரம்ப காலம் தொட்டுமே மாபெரும் தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவருடைய வழியில ஒரு பிரமாதமான ஒரு ஆட்சியை வந்து வழிநடத்தினவர் தான் திரு எடப்பாடியார் அவர்கள். அதனால வந்து அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் அவரோட வந்து இப்போதைக்கு அவர் ஒரு பரிசீலனையில இருக்காருங்கிறத நாங்கள் வந்து அதை நினைக்கிறோம். கண்டிப்பா வருவாருங்கிறத நம்புறோம். அதுக்கான ஒரு சில ஜட்ஜஸ் ஆலோசனைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கு அவர் அறிவிச்சிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு, வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறதான் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அடுத்து மறுபரிசீலனை செய்யறதுக்கு நம்பிக்கை இருக்கு சார். நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வருவாருங்கிற ஒரு அமைப்பில் இருக்குங்கிற நாங்கள் நினைக்கிறோம். சரி, ஓபிஎஸும் டிடியும் ஒண்ணா வந்துருவாங்க. ஒன்று வந்துருவாங்க. நாங்கள் எங்களுடைய அந்த ஒரு இதுதான் சார். நாங்கள் ஆமாம் சார். சரி, ஓகே, பார்ப்போம் சார். ஆனால் இப்போ வந்து பாமக அன்புமணி வந்து இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருந்தார். அதில் வந்து கருணாகராஜன் போய் கலந்துக்கிறார் பாஜக சார்பாக. ராமதாஸ் தரப்பு கோச்சிக்க மாட்டாங்க சார்? சார், இதை நாங்கள் இரு தரப்பா நினைக்கல. நாங்கள் நினைக்கிறது ஒரே தரப்பா தான் நினைக்கிறோம். சார் நடக்கலாம் சார். அப்பா பிள்ளைக்குள்ள குடும்பத்துக்குள்ள சில நிகழ்வுகள் வந்து நடக்கலாம். அதுக்கு யாராவது அந்த நேரத்தில் ஒரு கருப்பாடுகள் உள்ள நுழைந்து ஏதாவது வேலையை செய்யலாம், செஞ்சிடறாங்க அப்படின்னு தான் திரு அன்புமணி அவர்கள் சொன்னாங்க. அப்பா பிள்ளை எந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உள்ள அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வட மாவட்டங்களில் யாரும் அசைக்க முடியாத ஒரு சக்தி பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அப்படி வளர்த்து ஊராக யாரும் செய்ய முடியாத ஒரு தியாகங்களை செய்து கட்சி வளர்த்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இப்போ குடும்ப நிகழ்வுகளாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம். வெளியில் பேசுகிற அளவுக்கு அவங்க இன்னும் இருக்குது, இன்னும் காலங்கள் இருக்குது, இன்னும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காலங்கள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்படும். உள்ளே இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மையை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு இன்னைக்கு ஒரு வயதான ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டங்களில் இருக்காங்க. எல்லாருக்கும் வயது வரும். இருந்தாலும் இந்த இடத்துல எங்களை பொறுத்தவரை ஒரு தனி கருத்தாகவும் சரி, ஒரு தனி கருத்தாக கூட சொல்றேனே வைங்களேன். ஏன்னா அவர் வழி விடுவது நல்லது. ஏன்னா பெற்ற பிள்ளை, அவர் உருவாக்கி விட்ட பிள்ளை, கிட்டத்தட்ட மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து மிக சிறப்பாக வழி நடத்தினவர். அவர் திறமை இல்லாமல் அவர் பிள்ளை அவர் உருவாக்கல, அவர் வளர்ப்பு தான் அது. அதனால அவர் வளர்ப்பாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது தவறான பாதைக்கு அவர் போவதற்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல சில கடைகளில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஏதோ திமுக கருப்பாடுகள் உள்ள போந்து அதனுடைய ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகளை நடத்தி கொண்டு ராமதாஸ்க்கு பாஜக தான் பிடிக்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2024 தேர்தலுக்கு முன்னாடி திடீர்னு அண்ணாமலை உள்ள வந்தாரு, ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் கத்திட்டு உள்ள வந்துட்டாங்க. எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. பாஜக தான் கருப்பாடுன்னு நினைக்கிறேன்.
சார் அதாவது அது எப்படி சார் சொல்லிட முடியும்? அப்பெல்லாம் சொல்லாம இப்போ ஒரு தகவலை சொல்றாங்கன்னா இன்னைக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொல்ல முடியாது சார். யாரா இருந்தாலுமே அப்படி ஒரு தவறு நடந்துருச்சு இன்னைக்கு ஜெயிச்சிருந்தா அப்படி சொல்லியிருப்பாங்களா சார்? ஜெயிச்சிருந்தா சொல்லுவாங்களா? சூப்பர், அந்த கூட்டணி சூப்பர், அண்ணாமலை சூப்பர், என்டிஏ கூட்டணி சூப்பர், பாஜக தலைமை சூப்பர், மத்திய அரசாங்கம் சூப்பர். இது ஒரு மனிதர்களுடைய நார்மல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது இயல்பு தான் சார். அவர் ஒரு கட்சி தலைவர். அப்ப இப்ப இருக்கிற நிகழ்வுகளுக்கு அப்படி ஒரு காரணத்தை சொல்லணுங்கிறது அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படிதான் நாங்கள் அப்படி ஒரு அனுமானத்தோட தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பாதிக்கப்படல. பிரதமர் மோடி அவர்கள், பாரத பிரதமர், உலக தலைவர் அவருடைய மோடி அவர்கள் சால்வை போட்டு கட்டி அணைத்ததை கூட்டணி மாநாட்டில் எல்லாரும் தமிழகமே பார்த்தது, இந்தியாவே பார்த்தது. அதெல்லாம் யாரும் அந்த மாதிரி ஒரு நட்புகள்லாம் போலியா யாரும் செய்யல. எல்லாமே அவருடைய முழு விருப்பம் தான். இன்னைக்கு அவருக்கு ஒரு அதுக்கான ஒரு காரணங்கள் ஏதாவது ஒன்று சொல்லித்தானே ஆகணும். அதுக்காக ஒரு சொல்லக்கூடிய காரணமா தான் சார் நாங்கள் கருதுறோம். சரி, பாஜக தான் பிரச்சனை ராமதாஸ் நினைக்கிறாரு. ராமதாஸ் நம்ம கூட்டணி வரலாம் பரவாயில்லையா? ராமதாஸ் இல்லாம நம்ம போயிடலாமா சார்? அதாவது மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக சிறப்பாக இன்னைக்கு கூட எங்களுடைய மாநில துணைத் தலைவர் கருணாராஜன் அவர்கள் உள்ள கலந்துருக்கிறாங்க. அவருடைய அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் தனிச்சு பார்க்கல சார். நாங்கள் ஒருங்கிணைத்து தான் நினைக்கிறோம். அவங்க ஒருங்கிணைந்துருவாங்க, கூடிய சேர்ந்துருவாங்க. இது அப்பா பிள்ளை ஒரு இதுதான் சார், ஒரு சின்ன மனக்கசப்பு தான். சரியா வரும் சார். கூட இருக்கிறவங்கள அதை களைவதற்கும் அவங்களுடைய சூழ்ச்சிகளை புரிகிற வரைக்கும் தான் சார் இந்த ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்படிதான் நினைக்கிறோம். நாங்க பிரித்தோ அவங்களுக்கு தனியா இவங்களை தனியாவோ யாரோட கூட்டணிலாம் நினைக்கல. நாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணுதான், அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணுதான், ஒரே குடும்பம் தான். என்டிஏ கூட்டணிக்கு நாங்க வரவேற்கிறோம். அதை நாங்கள் சந்தோஷமா நினைக்கிறோம் சார். நல்லா ஒழுங்கா ஒற்றுமையா இருக்கணுங்கிற எங்களுடைய விருப்பம் சார். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய விருப்பம் அதுதான். விஜய் நம்ம தவிர்த்துட்டு நம்ம கண்டிப்பா தமிழ்நாடு அரசியல் 2026 தேர்தலில் பேச முடியாது. அவரை ரொம்ப டீசெண்டாவே ரொம்ப அவரை அட்டாக் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் பாஜக. நேற்று அண்ணாமலை விஜய் டைரக்டா அட்டாக் பண்றாரு. டெல்லிக்கு வேற போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அட்டாக்லாம் வருது. ஒரு டெல்லியோட ஆலோசனை கேட்டு இங்க விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். எங்களை பொறுத்தவரை சார், விஜயை நாங்க விமர்சிக்கிறத விட இந்த விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்காருல அவங்கிறது தான் நாங்கள் கடுமையாக விமர்சிக்கிறோம். என்ன தவறா எழுதி கொடுக்குறாரு, அதை பார்த்து படிக்கிறவர் தான் இவர். நிதர்சனமான உண்மையை இவர் அனுபவப்படுறதும் இல்லை, படுறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை சார். ஆக்சுவலி ஏதாவது ஒரு வகையில் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது சார், அனுபவம்னு ஒன்று இருக்குது சார். எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் ஒரு பயிற்சின்னு ஒன்று இருக்குது சார். அது டாக்டராக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் டேரக்டாக உள்ளே போக முடியுமா சார்? இதுதானே சார் உண்மை. இவர் எதுவுமே தெரியாம தான் சார் உள்ள வந்திருக்காரு சார். எழுதி கொடுப்பதை கூட சரியாக படிக்க தெரியாத திரு விஜய் அவர்கள் எப்படி இன்றைக்கு ஒண்ணு இல்ல, சரின்னா சரின்னு சொல்லி பழகணும் சார். இந்த எத்தனையோ இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, எவ்வளவு விஷயங்கள் கேட்டீங்க, திமுக கூட்டணியை கேட்டீங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னீங்க. எல்லாரும் சார் அவங்களுக்கு தெரிஞ்ச நியாயமோ தப்போ, தப்ப அவங்களுக்கு தெரிஞ்சா தெரியல, சரியா தெரியல, தப்புன்னு சொல்றாங்க. தப்பு நல்லதுன்னா இது தப்பு இல்லை, இது நியாயம் தான் சொல்றாங்க. இவர் அப்படி சொல்றாரா சார்? எதுவுமே இல்லை சார். நீங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. டெல்லி வரைக்கும் 120 எம்பி கையெழுத்து போட்டு ஒரு மரியாதைக்குரிய நீதியரசரை அவங்கள பதவி விலகணும்னு சொல்லி அவங்க அங்க வலியுறுத்துறாங்க. எங்க பாராளுமன்றத்துல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க புதுசா நீங்க எல்லா மக்களுக்கான ஒரு தலைவரா தானே உள்ள வந்திருக்கீங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ரசிகர்கள் உள்ள வச்சிருக்கீங்கல்ல. நீங்க பெரும்பான்மையா வாழக்கூடிய சமுதாயத்துல எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய வீட்டு குடும்ப பெண்கள் தானே உங்களுக்கு ரசிகர்களா இருக்காங்க. அப்ப இதுக்கான கருத்து சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா சார்? அதான் எங்க அண்ணாமலையை கேட்டாரு. நீங்க சொன்னீங்கல்ல சார், அதாவது ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல சார் இல்ல இந்த பக்கம் நில்லுங்க, சென்ட்ரா நிக்காதீங்க சார், வண்டி போக்குவரத்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவரை பொறுத்தவரையிலும் திமுகவும் பாஜகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாம உள்ள போனோம், அவங்க வேணே அரசியல் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரு? விஜய் தரப்பு. விஜய் தரப்பு சார். அதாவது அவங்கள பொறுத்தளவு சார், இவருக்கும் திமுக என்ன சார் கொள்கை ரீதி என்ன சார் வித்தியாசம் வச்சிருக்காங்க? விஜய்க்கும் திமுகவுக்குமா? ஆமா சார், விஜய்க்கு திமுக ஒன்னும் பெருசா கொள்கை ஒரே கொள்கை தான் சார், ஒரே கொள்கை தான். அதுல எந்த மாற்றுக்கத்துமே கிடையாது. அவர் என்ன செய்யறாங்களோ அதே தான் சார் இவர் செய்யறாரு சார். ஆரம்பத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து சொல்ல சார். கட்சி ஆரம்பிச்ச போன முதல் ஆண்டுல எல்லாரும் பிரஷர், கடுமையான விமர்சனத்துக்கு பிறகு, பெரிய கண்டனத்துக்கு பிறகுதான் அவர் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். இவர் இந்த ட்ராக்ல தான் சார் பயணம் செய்யறாரு. இவர் ஒருங்கிணைந்த தமிழக மக்களுக்கு, ஒருங்கிணைந்த எல்லா மக்களுக்குமான தலைவராக இவர் உருவாகிறது இல்லைன்னு எங்களுடைய கருத்து சார். உண்மையான கருத்து அதுதான். நீ தவறு, உனக்கு தெரிஞ்ச நியாயத்தை பேசுங்க. இத்தனை பேர் நீங்க ஆளணும் வர்றீங்க, ஒரு நாட்டை கேட்குறீங்க, நான் முதலமைச்சரை வருவேன், நல்லா செயல்படுத்துவேன்னு சொல்றீங்க. வீடு வீட்டுக்கு நான் காரை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன், பைக்கை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண, வாயில பேசினா போதாது சார். நீ நியாயத்தை நியாயம்னே பேசாதாலும் நீங்க எதை சார் செய்வீங்க? எப்படி நாட்டை வழிநடத்துவீங்க? ரொம்ப நாளா பாஜக விமர்சிக்காம இருந்தது, அவர் கூட்டணிக்குள்ள வந்துருவாருன்னு நம்பிக்கையோட இருந்ததோ சார். அதுக்கான சூழ்நிலையில் அவர் எதுவும் அது வரைக்கும் வார்த்தைகள் விடலை சார். அவரு விமர்சிக்காம இருந்தாரு, ஆனால் நாங்க விமர்சிக்கல.
இப்ப வந்து திருப்பரங்குன்றம் நிகழ்வு போயிட்டு இருக்கு. இப்ப பாண்டிச்சேரியில் போயிட்டு அவருக்கு ஆதரவான ஒரு சிறுபான்மை அமைச்சர் போய் அங்க பாராட்டி பேசியிருக்காரு, ஆதரவா பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்ப நாங்க எதை பேச வேண்டியது வரும்ல சார்? எங்களுக்கான வாய்ப்புகள் வரும்போது நாங்க பேச முடியும். அனாவசியமா எங்களுடைய பாஜக தலைவராக இருந்தாலும் சரி, எங்க பாஜக கட்சியா இருந்தாலும் சரி, யாரையுமே நாங்க நேரடியா போய் நாங்க விதண்டாவாதமாக எதையும் நாங்க பண்றது இல்லை சார். இதைத்தான் நாங்க விஜய்கிட்ட வந்து நாங்க கண்டிக்கிறோம் சார். முழுக்க முழுக்க எழுதி கொடுப்பதை மட்டுமே படிக்க கூடாது. நிகழ்வுகள் என்ன, உண்மையான நிதர்சனம் என்ன அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவராக்கப்பட்டவர், ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருந்த நடிகர் கட்சிக்கு வந்திருக்கீங்க. எல்லாரையும் அனுசரித்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்க. நாங்க அப்படிதான் சார். எங்க பிரதமர் மோடி என்ன சார் செய்யறாரு? எந்த வாழ்த்தா இருந்தாலும், எந்த பண்டிகையாக இருந்தாலும், அது இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றாரு சார். முதல் வாழ்த்து எங்களுடைய மாநில தலைவர்கள் இருக்கட்டும் சார், எல்லாரும் வாழ்த்து அதான் சார் சொல்றாங்க சார். நீங்க இவர் ஏன் சார் இப்படி மாத்தி வச்சு? அந்த அளவுக்கு வளரல சார். இவர் ஆற்றால் ஒரு நடிகர் தான், வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். பாராட்டுறோம், நீ அந்த வகையில் மக்களை ஜெயிச்சிருக்கீங்க. அதனால இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. ஓகே, அது நாங்க வெல்கம். எங்க அண்ணாமலைஜி அவரை பத்தி தான் சொல்றாரு. எங்க பாஜகவும் அவரை விஜய்க்கு அரசியலுக்கு வந்தா நல்லதுதான், நாங்க வரவேற்கிறோம் தான் எல்லாருமே சொன்னாங்க. எங்களோட தலைவர் அவ்வளவு பேருமே. ஆனால் இவர் பொதுவான தலைவராக வரலையே சார். அது என்ன சார்? நாங்க எப்படி நாங்க வந்து அவர் செய்யக்கூடிய சில நிகழ்வுகளை நாங்க சுட்டி காமிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்படுறோம் சார். திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. இது இன்னும் பாஜகவோட கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டணி கூட வரல, அதிமுக தவிர. அப்படின்னும் போது உங்களுக்கு லைட்டா ஒரு பின்னடைவா பாக்குறீங்களா சார்? இப்போ எங்களுக்கு முழுக்க 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 எங்களுடைய முழு போக்கஸ், எங்களுடைய அதீதமான ஆழமான ஒரு நம்பிக்கை மக்களுடைய எழுச்சி. சரிங்களா சார்? இன்னைக்கு சுற்று வட்டாரங்களில் பிஜேபி கூட்டணி, பீகாரா இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற கேரளாவாக இருக்கட்டும், கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு திருவனந்தபுரம் மாநகராட்சியாகவே கைப்பற்றிருக்கோம் சார். எங்களுக்கு சென்னையில் அதை விட ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நாங்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு எங்கள் கட்சி மேலே, எங்களுடைய மத்திய அரசு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலே எந்த அளவுக்கு மக்களுடைய ஒரு மக்கள் சார்ந்த பயணங்கள் தான் அவருக்கு. இன்னைக்கு வெளிநாடு போனாலும் சரி, இன்னைக்கெல்லாம் சார் மதத்துக்கு ஆப்போசிட்டா இவ்வளோ ஆப்போசிட்டா எங்களெல்லாம் மதவாதின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசுக்கு ஒன்னே ஒன்று சார் உங்கள் வாயில நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஜோர்டான் நாட்டுக்கு போய் நபிகள் வழி வந்த ஒரு வாரிசு சார், அவர் டிரைவரா வண்டி ஓட்டிட்டு போறாரு சார். எந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நடந்திருந்தால், அந்த ஒரு இளவரசரே ஒரு வண்டியை ஓட்டுகின்ற அளவுக்கு அந்த வண்டியை அவர் எடுத்து செல்கிறார் என்றால் பிரதமர் மோடி அவர்களை அமர வைத்து எந்த அளவுக்கு சார் நாங்க இருக்கோம், உலக தலைவர்கள் இருக்காங்க, எங்க பாஜக செயல்பட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் சார். இன்னைக்கு பீகார்ல இப்படிதான் சார் சொன்னாங்க, வீடு வீட்டுக்கு 30,000 தருவோம், 50,000 தருவோம். ஜெயிச்சிட்டீங்க, கேரளா லெவல்ல வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டு இருக்காங்க சார். இப்படிதான் சார் அங்க சொன்னாங்க, இப்படிதான் அங்கேயும் சொன்னாங்க, பீகார்லயும் அப்படிதான் சொன்னாங்க. என்டி மற்றும் அவங்களுடைய இன்டி கூட்டணி ஜெயிச்சு நான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வருவேன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப யார் சார் ஆட்சி அங்க அமைச்சிருக்காங்க? அந்த மாதிரி தான் சார் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க வந்ததுக்கு பிறகு இதே அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகள் எங்களுக்கு வர இருக்கிறது. கூட்டணிக்கு கண்டிப்பாக வரும், அது எந்தவித மாற்று அவங்களுக்கு தெரியும் சார். எப்படி எது நல்ல ஒரு விதமான ஆட்சி? இன்றைக்கு இந்திய அளவுல 20 மாநிலத்துல 19 to 20 மாநிலத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் சார். சும்மா வரல, மக்கள் சும்மா எங்களுக்கு வந்து ஆதரிக்கல. எல்லா வகையிலையுமே இன்னைக்கு உலக நாடுகளுக்கு போகும்போது எத்தனை நாடுகள் இன்னைக்கு விசா வேண்டாங்கிறான் சொல்லுங்க சார். நீங்க அந்த அளவுக்கு உலக நாடுகளே நம்ம இந்தியாவை வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடா அப்படின்னு பிரமிப்பா பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, உள்ளுக்குள்ள மக்கள் அடையக்கூடிய சில பலன்கள், எங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள், பயனாளிகள், நீங்க நிறைய பேர் விவசாயிகளாக இருக்கட்டும், அடிப்படை மக்களாக இருக்கட்டும், ஒரு காப்பீட்டு திட்டமாக இருக்கட்டும், எத்தனை சொல்லிக்கிட்டே போலாம் சார், நிறைய சொல்லிட்டு போலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், இன்னைக்கு ஏற்கனவே மிக பிரமாதமாக ஆட்சி செய்த எங்களுடைய அதிமுக கூட்டணியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே கண்டிப்பாக 2026 ஆட்சி கண்டிப்பா அமைப்போம் சார். அதுல எந்தவித மாற்றுக்கத்தும் கிடையாது சார். சரி, ஓகே சார். இறுதியா ஒரு கேள்வி சார். கண்டிப்பா எடப்பாடி தலைமையில ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டீங்க. எத்தனை சீட் சார் கேட்கற மாதிரி? நீங்க வேற பாஜக மாவட்ட செயலாளர் வேற இருக்கீங்க. அப்படின்னும் போது எந்தெந்த தொகுதியெல்லாம் டார்கெட் பண்றீங்க? எத்தனை சீட்டு கேட்டு பெற மாதிரி? இதெல்லாம் சார், இது எல்லாமே நாங்கெல்லாம் வந்து சார் குடும்பத்துக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள் மாதிரி. கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவ்வளவு பேருமே தேசிய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் நாம் ஏத்துக்கிறக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க. இத்தனை சீட்டு கொடுப்பாங்க, அத்தனை சீட்டு கொடுப்பாங்க, இந்த தொகுதியை கொடுப்பாங்கிற அனுமானத்துக்கு நாங்க போக மாட்டோம். உங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல சார், நாங்க இத்தனை சீட்டை ஃபைட் பண்ணி கேட்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கலாம். அதை நான் சொல்ல முடியாது சார், தேசிய தலைவர்கள் தான் சொல்லணும். அவங்க தான் சொல்லணும். அதான் சொல்லல, குடும்பத்துக்கு கட்டுப்பட்ட பிள்ளை நாங்க. குடும்பத்தை மீறினால் கிடையாது. சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவங்க. எங்களுடைய தேசிய தலைமையும் மாநில தலைமை என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க. அவங்க 60 சீட்டு வரையும் கேட்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அந்த சீட்டு அவங்க கேட்பாங்க சார். சீட்டு எண்ணிக்கை எல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை சார்ந்தது, மாநில தலைமை சார்ந்தது சார்.
அதுல எந்த மாட்டுக்கத்தும் கிடையாது. 60 சீட் அளவுக்கு பாஜக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா சார் தமிழ்நாடு? பயங்கரமா இருக்கு சார். 18% ஓட்டு வாங்கிருக்கோம் சார் போனட்டையும். அதை விட இப்ப எக்ஸன் ஆகும் சார். அது கூட்டணியோட ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் இருக்கும்போது வாங்குனீங்க. ஆமா சார். அப்படி இல்லாத 12% சார் எங்களுக்கு. பிஜேபி எங்களுக்கு 12%. அது எப்படி சார் எங்களுக்கு? அதான் சார், அதுலயும் கூட நீங்க வந்து கிருஷ்ணசாமி ஓட்டை சேர்க்கணும், டிடிவி தினகரன் அதெல்லாம் கழிச்சு தான் சார். கூட்டணி பெர்சன்டேஜ் 6%, எங்களுடைய ஓட்டு தனி ஓட்டு பாமக மட்டுமே 6%. மத்ததுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் நின்னாரு, டிடிவி நின்னாங்க, கிருஷ்ணசாமி நின்னாரு, மற்ற கட்சிகள் நின்ன ஜான் பாண்டியன்லாம் இருந்தாரு சார். அது எந்த மாட்டு கட்சி எல்லாம் தவிர்த்துட்டா ஒரு சிங்கிள் இல்ல பாமக 6% கிடையாது. அதாவது கூட்டணி பெர்சன்டேஜ் இல்லாம 11 புள்ளி எங்களுக்கு கரெக்டான புள்ளி வரணும்னா அவ்வளவு தரேன் சார். 11% பிஜேபி மட்டும் ஓட்டு. அது எந்த மாட்டுக்கத்தும் கிடையாது. மிச்ச ஓட்டு கூட்டணி ஓட்டு. இதை கழிச்சுதான் எங்களுக்கு 11% ஓட்டு இருக்குன்னு நாங்க சொல்றோம். இதுதான் உண்மை சார். கூட்டணி நீங்க நினைக்கிற மாதிரி இருந்து சார். அதாவது இன்றைக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே சார் எங்களுடைய பிஜேபியை பொறுத்தளவுல யாருக்கு அதிர்ஷ்டம் எந்த உருவத்தில் வருதுன்னா சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு இப்படி இருக்கலாம், நாளைக்கு பெரிய பொறுப்பு போயிடலாம். இந்த சாத்தியமும் இந்த சந்தோஷமும் நடக்கக்கூடிய ஒரே கட்சி ஒண்ணு இல்ல சார். இன்னைக்கு தேசிய தலைவர் எங்க நவீன் அவர்கள் வெறும் 45 வயது தான் சார். 45 வயது தான். இன்றைக்கு தேசிய இப்படி ஒரு கட்சியை நீங்க காமிங்க சார். பிஜேபியில உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் முதல்ல வரும்போது சாதாரண தொண்டனா வருவான் சார். ரெண்டாவது கட்சியை நேசிக்க ஆரம்பிச்சிடும் சார். நேசிச்சுட்டா என்னுடைய தாயை சொன்னா என்ன கோபம் வருமோ அந்த மாதிரி கட்சியை சொன்னா எனக்கு கோபம் வரும் சார். வரும். அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் சார். நாங்களும் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்க உழைப்பவனுக்கு உயர்ந்த இடத்தை அவங்களுடைய அந்த உழைப்புக்கு உரிய மரியாதை, உரிய அதிகாரம், உரிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி இந்திய அளவுல எங்களுடைய தேசிய ஜனநாயக கட்சி, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தான். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய பாரதிய பிஜேபி மட்டும்தான் சார். வேற எந்த கட்சியுமே கிடையாது. கிடையாது. சரி, ஓகே சார். 2026 உங்க ஆட்சின்னு சொல்றீங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுமையா பார்ப்போம். விரிவாக உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து உங்களோட நன்றி சார். நன்றி சார்.